ஓகே. பகுபத உறுப்புகளில் ஒன்றுதான் என்னன்னு கேட்டா சாரியை. சரியா? ஓகே. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரி, இப்ப எப்படி சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு வரும். சரியா? பகுபத உறுப்புகள். அப்ப இந்த எல்லா உறுப்புகளும், பகுபத உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் சேர்ந்த மாதிரி தற்காலத்துல சொற்களை நம்ம கண்டுபிடிக்கிறது அரிது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை எல்லாமே ஒன்னா இருக்கிறது வந்து அரிது. பழந்தமிழ்ல இருக்கு. பழந்தமிழ் இது இலக்கணம் வந்து தொல்காப்பிய தொல்காப்பியம் தானே மெயின் மூல நூல் வந்து தொல்காப்பியம் தானே. அந்த காலத்தில் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் பிரயோகிக்கப்பட்ட சொற்கள் பார்த்தோம்னா இந்த எல்லா உறுப்புகளும் இருக்கும். தற்காலத்துல குறைவு. சரியா? ஓகே. அப்ப அந்த அடிப்படையில அப்ப நம்ம தற்காலத்தில் உள்ள சொற்களை பார்த்தா எல்லாமே இருக்காது. பகுதி விகுதி மட்டும் இருக்கலாம், அது பகுதி விகுதி இடையிலே மட்டும் இருக்கலாம். சரி, அப்படி இப்படிதான் இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க, இந்த சாரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பகுபத உறுப்புகளில் ஒரு உறுப்பா இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இதோட சிறந்த பண்பு, இதோட பண்பு என்னன்னு கேட்டா இணைத்தல். இணைத்தல் அப்படிங்கிறது பொருள். ஒன்றோட ஒன்றை இணைக்கிறது வேலையை பண்ணும். சரியா? அப்ப இப்போ சாதாரணமாக பார்த்தா நம்ம ஒரு 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 கட்டடத்தை கட்டும்போது ஒரு பிளாக்கல் வைங்களேன், பிளாக்கல்ல நம்ம கட்டுறோம் அல்லது கருங்கல்ல கட்டுறோம். எனவே அந்த கல்லுக்கு இடைப்பட்ட இடையில வந்து ஏதாவது ஒரு 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 இணைப்பு ஒன்று இருக்கணும். சரி, அப்போ நம்ம கட்டடம் கட்டும்போது சக்கக்கல்னு சொல்லுவாங்க, இடையில சக்க இது போடுவாங்க. சரியா? நம்ம பிளாக்கல் வைக்கும்போது சிமெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இணைப்பு தான் இந்த சாரி. சரியா? அப்ப பகுபத உறுப்புகளான பகுதியையும் விகுதியையும் அல்லது இடைநிலையையும் விகுதியையும் இணைப்பதற்கு அல்லது கூட்டு பேராக்கத்தில் இரண்டு சொற்களை இணைப்பதற்கு பயன்படும் பகுபத உறுப்பு தான் சாரி. நல்லா கவனிச்சு வரைவிலக்கணம் தான் பாடம் வைக்கணும். வரைவிலக்கணம் ஏன் பாடமாக்கணும்? எம்சிக்கு வரைவிலக்கணம் தேவையா தேவையில்லையா? ஏன் வரைவிலக்கணம் பாடமாக்கணும்? சொல்லுங்க. எதுக்கு வரைவிலக்கணம் தேவை? உங்களுக்கு 8வது வினா இருக்குண்ணா. இப்ப நம்ம எம்சிக்கு மட்டும் படிக்கல, 8வது வினாவையும் பேஸ் பண்ணி தான் படிக்கிறோம். சரியா? 8வது வினா எதை நான் சொல்றேன் விளங்குதா? பார்ட் 2ல 8வது வினா என்ன, எதுக்கு கூடுதலா எது அங்க முக்கியத்துவம் உள்ளதா காணப்படுது? இலக்கணம், மொழித்திறன். இலக்கணத்துல எத்தனை மார்க்ஸ் வந்து நேரடியா வருது? அங்க நேரடியா வர்றது எத்தனை மார்க்ஸ்? 5 மார்க்ஸ் சிறு குறிப்புக்கு வருது. 3 கொடுத்த ஒரு சிறு குறிப்புக்கு வருது. அது இல்லாம மேல உள்ள 5 கேள்விகள்ல 2 3 வருது. அதனால நம்ம அவதானமா பார்க்கணும். அப்ப சாரியைன்னு ஒரு சிறு குறிப்பு, சாரியைன்னு மட்டும்தான் வரும். நீங்க விளக்கணும், 5 மார்க்ஸ்க்கு விளக்கணும். வரைவிலக்கணம் தொடக்கம் எல்லாத்தையும் நீங்க விளக்கணும். இது கூட வரலாம். அதனால மிக தெளிவா நீங்க பார்க்கணும். ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்திருக்கீங்க பிள்ளைகள். உங்களோட இலக்கணத்துல ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியை பெறணும் தானே வந்திருக்கீங்க. அதனால அது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இருவழிப்பாதையா இருக்கணும். நீங்களும் நானும் இணைந்த அளவுல நம்ம அதை விளங்கி கொள்ற அளவுல இருக்கணும். அப்ப பாருங்க, பகுபத உறுப்புகளான பகுதியும் விகுதியும் பாருங்க. பகுபத உறுப்புகளான பகுதியையும் விகுதியையும் இணைப்பதற்கும், சரியா, அல்லது இடைநிலையையும் விகுதியை இணைப்பதற்கும் பாருங்க. பகுதியும் விகுதியை இணைக்குது, இடைநிலையும் விகுதி இணைக்குது. பாருங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். பகுதியும் விகுதியையோ அல்லது இடைநிலை விகுதியையோ இணைப்பதற்கு அல்லது கூட்டு பேராக்கத்தில் இரண்டு சொற்களை இணைப்பது. கூட்டு பேராக்கம்ங்கிறது என்னது? என்ன கூட்டு பேருங்கிறது? ஒரு பேரோட பெயரோ அல்லது பெயரோட வினையோ சேர்ந்து ஒரு பேர் புது சொல்ல உருவாக்குறோம். இப்போ புளியம்பழம் கேல புளி பழம் ரெண்டு சேர்ந்து புளியம்பழம்னு உருவாக்கும். கூட்டு பேராக்கத்தில் ரெண்டு சொற்களை இணைப்பதற்கு என்னன்னு கேட்டா எது பயன்படுத்தப்படுது? சாரியை பயன்படுத்தப்படுது. அப்ப வரைவிலக்கணத்தை சேர்ந்து சொல்லுங்க. சாரி என்னன்னு வரைவிலக்கணத்தை சொல்லுங்க. அதில் பார்த்து அப்படியே வாசிங்க பார்ப்போம். 1 2 3 சொல்லுவேன், வாசிக்கணும். 1 2 3 வாசிங்க. சேர்ந்து எல்லாம் வாசிங்க. பகுபத உறுப்புகளான பகுதியையும் விகுதியையும் அல்லது இடைநிலையையும் விகுதியையும் இணைப்பதற்கு அல்லது கூட்டு பேராக்கத்தில் இரண்டு சொற்களை வெரி குட். விளங்குதா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை படிக்கும்போது முதல்ல விளங்கி கொள்ளணும், அதுக்கு பிறகு பாடமாக்கணும். வெறுமனே பாடமாக்கிட்டு இருந்தோம்னா அது அர்த்தம் இல்லாத படிப்பா போயிடும். விளங்கி பாடம். இப்போ உங்களுக்கு அந்த வரைவிலக்கணம் இப்போ பாடமாக்கிறீங்க, நான் விளங்கிடுச்சு அந்த வரைவிலக்கணம் என்னத்தை சொல்ல வருதுன்ட்டு. அடுத்து பாருங்க, பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றுக்கு பொருள் உண்டு, ஆனால் சாரியைக்கு பொருள் இல்லை. இது அடுத்த பாயிண்ட். பகுதி விகுதி இடைநிலைக்கு பொருள் இருக்கான். பகுதிக்கு என்ன பொருள் இருக்கு? ஒரு சொல்லுண்ட அடிச்சொல் வேர்ச்சொல் ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதான் பகுதி. அதுக்கு பொருள் இருக்கு, சொற்பொருள் இருக்கு. விகுதிக்கு என்ன பொருள் இருக்கு? இலக்கண பொருள் இருக்கு. இலக்கண பொருள் என்னது? சொற்பொருள் என்ன, இலக்கண பொருள் என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? பகுதிக்கு மட்டும்தான் சொற்பொருள் இருக்கும், இடைநிலைக்கோ
விகுதிக்கு வந்து இலக்கண பொருள் தான் இருக்கும். என்ன இலக்கண பொருள் என்ன? சொற்பொருள் என்ன? வந்தான் வாங்கிறது சொல், சொல்லுக்கான அர்த்தம் வருதல்ங்கிற சொல். ஆண் வந்தான் அப்படின்னு கடைசி ஆண் வந்து அது சொல் பொருள், சொற்பொருள் அல்ல. அது ஆண் பால், இலக்கண பொருள். உயர்திணை, உண்மை அப்படிங்கிற இலக்கண பொருளை கொடுக்குது. விளங்குதா? எனவே பகுதி, விகுதி, இடைநிலை. பகுதிக்கு சொற்பொருள் இருக்கு, விகுதிக்கு இடைநிலைக்கு இலக்கண பொருள் இருக்கு. ஆனால் சாரியைக்கு என்ன பொருள் இருக்கும்? ஏதாவது பொருள் இருக்குமா? இல்ல. இந்த ஒரு டம்மி பீஸ். சரி, ஒரு டம்மி பீஸா இருக்கக்கூடிய சாரியை பார்க்க மட்டும் சொல்லுவார், வடிவேல் சொல்லுவாரு, பார்க்கத்தான் டம்மி மாதிரி இருக்கான், அடி ஒவ்வொன்று என்னது அம்மி மாதிரி இருக்குங்கிற மாதிரி. என்னது இந்த சாரியை வந்து என்னன்னு கேட்டா, அந்த அர்த்தப்பாடில்லாத ரெண்டு சொற்களை அர்த்தப்படுத்திட்டு போறக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுது. அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த சாரியைக்கு இன்னொரு பேரு புரோக்கர்னு சொல்லுவேன். புரோக்கர், புரோக்கர் என்னது மாமான்னு சொல்றது தெரியுதானே? புரோக்கர் வேலை என்னது? என்ன புரோக்கர் வேலை? புரோக்கர் புரோக்கர் புரோக்கர்னு சொல்லுவாங்க. பெண் மாப்பிள்ளை பார்க்கறது தெரியுதானே? அவங்க எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணையும் எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு ஆணையும் இணைத்து வைக்கிற வேலையை தான் யார் செய்வா? புரோக்கர் செய்வா. அந்த மாதிரி ரெண்டு சொற்களை இணைத்து வைத்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் தான் யாரு? சாரியை. விளங்குதா? அதுதான் இங்க. ஆனா அர்த்தம் இருக்காது. சரியா? அர்த்தம் இருக்காது. இப்ப நம்ம புரோக்கரை பார்க்கும்போது அங்கிட்ட அலைவார், என்னடா அவர் வேலை இல்லாம அலைகிறாரோன்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவர் அர்த்தத்தோட தான் அலைவாரு. என்னது? அவர் தேடிக்கிட்டு இருப்பாரு மாப்பிள்ளையும் பொண்ணையும். என்ன செய்வாரு? சேர்த்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. விளங்குதா? அப்ப இதுக்கு அர்த்தம் இருக்காது, ஆனா அர்த்தப்படுத்தும். எனவே ரெண்டு சொற்கள் என்ன செய்யுன்னு கேட்டா இணைக்கும். பகுபத உறுப்புகளை அல்லது சொற்களை இணைக்கக்கூடிய ஒரு வகையறை தான் எது? இந்த சாரி. விளங்குதா? பாருங்க, பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றுக்கு பொருள் உண்டு, ஆனால் சாரிக்கு பொருள் இல்லை. இரண்டு பகுபத உறுப்புகளோடு இடையில் வந்து அவற்றை இணைப்பதே சாரியின் செயற்பாடாகும். சரியா? ஓகே, அடுத்து கவனிங்க. மகர ஈற்று பெயர்கள் வேற்றுமை உறுப்பு ஏற்கும் போது அத்து சாரி பெறும். அதான் சாரியில எழுத்து பிழை ஒன்று இருக்கு, அத்து சாரி பெறும். அப்ப என்னென்ன சாரியை இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன சாரியை இருக்கு சொல்லுங்க? சாரி, முதலாவது சாரியை சொல்லுங்க. அத்து அத்து சாரியை. சாரியை. அத்துங்கிறது ஒரு சாரியை. அடுத்து அம் சாரியை. அம் சாரி. வெரி குட். அம் சாரியை. அடுத்து இன் சாரியை. இன் சாரியை. இன் சாரி. அடுத்து அற்று சாரி. அற்று சாரியை. அடுத்து வேற இருக்கா? ம் பாருங்க, முதலாவது வந்து பாருங்க பார்க்க போறோம் அத்து சாரி. அத்து சாரின்னு கேட்டா அந்த ஒவ்வொரு சாரியும் ஒரு 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 அமைப்புல வரும். அத்து சாரி எப்போ வரும்னு கேட்டா மகர ஈற்று பெயர்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது மட்டும்தான் வரும். மகர ஈற்று பெயர் என்னன்னு கேட்டா ஒரு சொல்லுண்ட கடைசி எழுத்து இம்மனாவா இருக்கும். சொல்லுண்ட கடைசி எழுத்து என்னவா இருக்கும்? இம்மன்னாவ. இப்ப மரம், வட்டம். சரி, நீங்க சொல்லுங்க வேற சொற்கள். பணம், கோபம், அந்த மாதிரி. அப்ப மகர ஈற்று பெயர்களை அடுத்து வேற்றுமை உருவு வரும்போது அது இணையும் போது மரம் பிளஸ் ஐ மரமைன்னு சொல்லுவோமா, என்னன்னு சொல்லுவோம்? மரத்தைங்கிறோம். மரம் பிளஸ் ஐ இடையில அத்து வந்து மரத்தைன்னு வருது. பணம் பிளஸ் கு இடையில அத்து வந்து பணத்துக்குன்னு வருது. துன்பம் பிளஸ் ஆள் இடையில அத்து வந்து துன்பத்தாள்னு வருது. விளங்குதா? இதுதான் அத்து சாரியை. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். அத்து சாரியை எப்ப வரும்? எப்ப வரும்? மகர மகர ஈற்று பெயர் ஈற்று. வேற்றுமை உருவு ஏற்கும் போது அத்து சாரியை வரும். சொல்லுங்க பாப்போம், அத்து சாரி எப்ப வரும்? மகர ஈற்றுகள் வேற்றுமை உருபை ஏற்கும் போது அத்து சாரியை வரும். வெரி குட். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, சில பல ஆகிய சொற்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது அற்று சாரி வரும். அற்று சாரி எப்போ வரும்? Okay, நல்லா கவனிச்சுக்கணும், எம்சிக்யூல கேட்கறாங்க நேரடியா. சரியா? அத்து சாரியை எப்படி மகர ஈற்று பெயர்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது வருகின்றதோ அதே போல இந்த சில பல ஆகிய சொற்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது அற்று சாரி வரும். சில பிளஸ் ஐ, சில ஐல சிலவற்றை அற்று வருது. பல பிளஸ் ஆள் என்னது? பலவற்றால். இந்த இதை வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. சரியா? ஒரு எம்சிக்யூல கேள்வி கேட்டிருந்தாங்க. பல என்ற சொல், சரியா, கீழ்வருவனவற்றுள் பல என்ற சொல் பெயர் சொல்லாக வருவதற்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தம்பி பலசரக்கு வியாபாரத்தில் பலசரக்கு கடையில் வேலை செய்கிறான். சரியா? சரிங்களா? பலமான ஆணாக அவன் திகழ்கிறான். அவர்கள் பலவற்றையும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்லாம் வந்துச்சு. சரியா?
இப்ப இந்த இடத்துல இந்த பல வந்து இப்ப பலசரக்கு, சரி, பலசாலி, பல பலவற்றை. இதுல எந்த இடத்துல பலங்கிறது பெயர் சொல்லா இருக்கு? பலவற்றை. என்ன எப்படி என்ன 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 அடிப்படையில் நீங்க அதை சொன்னீங்க? அங்க ரெண்டு சொல்ல வந்து இணைக்குது. இணைக்கிறது மட்டும் இல்ல, பெயர் சொல் சாரி. மட்டும்தான் வேற்றுமை உருவி எடுக்கும். பெயர் சொல் மட்டும் தானே செய்யும். வேற்றும் பெயர் சொல்லின் பிரதான பண்பு வந்து வேற்றுமை உருவி ஏற்றல். எனவே பல பிளஸ் ஐ வருதா இல்லையா? அந்த ஐயும் சேர்ந்து சேரும்போது இடையில என்னது ரெண்டையும் இணைக்கிறது தான் எது வருது? அற்றுங்கிற சாரியை வருது. எனவே பலவற்றை என்பது என்னது? பலவற்றை என்பது தான் என்னது இங்க? அந்த அந்த பலவற்றைங்கிறதுல உள்ள அந்த பல தான் என்னது? பெயர் சொல். விளங்குதா? அப்ப இங்க பாருங்க, சில பல ஆகிய சொற்கள் வேற்றுமை உருவி ஏற்கும் போது அற்று சாரியை பெறும். தெளிவா? பாருங்க, சில பிளஸ் ஐ சிலவற்றை, பல பிளஸ் ஆல் பலவற்றால், அந்த மாதிரி வரும். தெளிவா? சார். புலி, பனை முதலிய சொற்கள் கூட்டு பேராக்கத்துக்கு அம்சாரி. அப்ப அம்சாரி எப்ப வரும்னு கேட்டா, புலி, பனை அந்த மாதிரி சொற்கள், சில சொற்கள். சரி, புலி பிளஸ் காய். சாரியை போடாம சேர்த்தா, சாரியை போடாம புலி பிளஸ் காய் சேருங்க, எப்படி வரும்? சாரியை சேர்க்காம நேரடியா புணர்த்துங்க. புலிக்காய். புலிக்காய். சாரியை சேர்த்தா புளியங்காய். சொல்லுங்க பாப்போம். புலிக்காய்க்கும் புளியங்காய்க்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? புலிக்காய்க்கும் புளியங்காய்க்கும் வித்தியாசம். புலிக்காய்னா பிள்ளைகள், புளிப்பு சுவையுடைய எல்லா காயும் புளிக்காய். சரியா? இப்ப மாங்காய் வெட்டுறோம், புளிப்பா இருக்கு, அது என்ன காய்? புளிக்காய். சரியா? வாழைப்பழத்தை சாப்பிடுறோம், சரியா, புளிப்பா இருக்கு, அதுவும் புளிக்காய். அப்புறம் புளி வாழைப்பழம்னு சொல்றோம், புளி அது டேஸ்டோட சம்மந்தப்பட்டதா இருக்கு. ஆனா புளி பிளஸ் பழம் அப்படிங்கும்போது, புளியம்பழம்னு வந்தால் அம்சாரியை பெறும்போது அந்த புளியம்பழம் புளிப்பு சுவையுடையது அல்ல. என்னது? புளிப்பு சுவையுடையதுதான். ஆனா புளிப்பு சுவையுடைய ஒரு தரத்தை சொல்ல, அது ஒரு பேரே அதுதான். புளியம்பழம் சாப்பிட்றீங்களா? ஒரு ஓடா இருக்கும், ஓடு இருக்கும் மேல, புளியம்பழம். இல்லைங்களா? தனித்துவமான ஒரு சொல்ல குறிக்குது. அப்ப பாருங்க, சாரி வரும்போது அர்த்தம் மாறுபடுது. இல்லைங்கதா? சாரியை வராத போது எல்லாத்துக்கும் போகுது, சாரியை வந்தா குறிப்பிட்ட ஒண்ணுக்கு போகுது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. புலி, பனை முதலிய சொற்கள் கூட்டு பேராக்கத்துக்கு அம்சம். அப்ப பாருங்க, புலி பிளஸ் காய் கூட்டு பெயர். புலிங்கிறது ஒரு சொல், காய்ங்கிறது ஒரு சொல், ரெண்டையும் சேர்த்து வந்து புளியங்காய். பனை பிளஸ் கிழங்கு, பனை பிளஸ் பிளஸ் கிழங்கு, பனங்கிழங்கு. விளங்குதா? இப்படி வந்து நம்ம பார்க்கிறோம். தெளிவா? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். அம்சாரியை எப்ப வரும்னு கேட்டா, புலி, பனை முதலிய சொற்கள் கூட்டு பேராக்கத்தின் போது அது வருது. சரியா? ஓகே. அடுத்து கவனி. இப்ப தான் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் கொடுக்கக்கூடிய டியூட் எதுன்னு கேட்டா, உங்களுக்கு பரீட்சைக்கு நேரடியா கேள்விக்கு வரக்கூடியதான். அது நூமான் செட்ட டியூட்ல இருந்து, அந்த புக்ல இருந்து அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். எப்படி எடுத்தேன்னு கேட்டா, தேவையானது மட்டும் எடுத்தேன். அது நிறைய விஷயங்கள் நான் எந்த மொழி நடைக்கு மாத்தி தான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம பார்த்த கேள்விக்கான உதாரணம் பாருங்க, இதுல இருக்கு. இப்ப பார்த்தோமே, பாஸ் பேப்பர் கேள்வி 2024 மட்டும் தான் நோட் சொல்லுக்கே இருக்கும் விட, உதாரணம் தான் உங்களுக்கு கேள்வியா வரும். ஏன்னா அவர் தான் பேப்பர் எடுக்கிறாரு. யார் எடுக்கிறா பேப்பர்? எம்சிக்யூ பேப்பர். நுமான் தான் உங்களுக்கு எம்சிக்யூ பேப்பர் எடுக்கிறார் பிள்ளைல. என் சார் தான் அவர். அவர்கிட்ட தான் நான் மாஸ்டர்லாம் படிச்சது. அவர் தான் எடுப்பாரு. சரியா? அவர் எப்படி எடுப்பாருன்னு கேட்டா, அவர் புத்தகத்துல இருந்து தான் எடுப்பாரு. இந்த உதாரணம்லாம் எடுத்து தான் அவர் கேள்வி உருவாக்குவார். இப்பதானே புத்தகம் வாங்குவீங்களா? இப்பதானே விற்பனை ஆகும். இல்லைங்களா? அப்ப அதனால நீங்க என்ன, அதான் உங்களுக்கு பைபிள் மாதிரி இலக்கணத்துக்கு. அப்ப அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் பயம் வந்துடுறதுனால தான் இப்படி நான் என்ன செய்யறேன், நான் ஒரு புத்தகம் போட போறேன். அதுக்கான இது நோட்ஸுகள் தான் இதெல்லாம் வந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு உங்களுக்கு இந்த அதை டியூட்டர் நான் போட்டு விட்றேன், அதை படிங்க. புத்தகம் வரும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பாவம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் முன்னும் புத்தகத்தை கொடுக்கணும். இந்த போன தான் சொன்னேன், முடியாமல் போயிடுச்சு. இந்த முறை எப்படியாச்சும் போட்டுடலாம். சரியா? ஓகே. பாருங்க, நடந்தான், வந்தான் போன்ற வினைச்சொற்கள் அன்சாரியை பெற்று நடந்தனன், வந்தனன் போகுது. பாருங்க, நடந்தனன், வந்தனன், எனது அன்சாரி. இது வந்து பழந்தமிழ் சொற்கள். விளங்குது? அன்சாரியை எப்ப போறதுன்னு கேட்டா, நடந்தான், வந்தான் போன்ற வினைச்சொற்கள். இது இப்ப தற்காலத்துல நடந்தான், வந்தான்ங்கிறோம். இதே நம்ம பழந்தமிழ் என்னன்னு சொல்றோம்? நடந்தனன், வந்தனன், சென்றனன் அப்படின்னு சொல்றோம்.
விளங்குதா? விளங்குதா? சார் அப்புறம் நட பிளஸ் இன் பிளஸ் அன் பிளஸ் அன். சரியா? ஓகே. அடுத்த பிள்ளைகள் அடுத்த சாரி எது அப்படின்னு கேட்டா இன் சாரி. என்ன சாரியை? இன் சாரி. இன் சாரி. அப்ப இன்னுங்கிற இந்த இந்த உருவு இந்த உருவு வேற எங்க நீங்க பார்த்திருக்கீங்க? இன்னுங்கிற இந்த உருவை வேற எங்க பார்த்திருக்கீங்க? வேற்றுமை இலக்கணத்துல. வேற்றுமை உருவாவும் இருக்கு. இன்னில் நீங்கள் பொருள் வரக்கூடியது இடப்பொருளையும் வரும். விளங்குதா? ஆக. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இந்த இன் என் சொல்ல வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன் வரும்போது இது வேற்றுமை உருவு இன்னா அல்லது சாரிய இன்னான்னு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிங்க. இதை வச்சு உங்களை குழப்பாங்க. நான் குழப்பக்கூடிய இடம் எல்லாத்தையும் நான் அக்கு வேற வரை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்த படிச்சுக்கொள்ளுங்க. இதுல வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ட்டு. அதே மாதிரி வரும். சரியா? ஓகே. சில பெயர் சொற்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது இன் சாரியை பெறுகின்றன. வீடு பிளஸ் கூ சேர்த்துறதுனா வீட்டிற்கு. நாடு பிளஸ் ஐ சேர்த்துறதுனா நாட்டினை. அப்ப நான் வீடு பிளஸ் இன் பிளஸ் கூ வீட்டிற்கு, நாடு பிளஸ் இன் பிளஸ் ஐ என்னது நாட்டினை. விளங்குதா? அப்ப இன்னுங்கிறது வந்து இந்த இடத்துல என்னது என்னவா இருக்கு? சாரியா இருக்கு பாருங்க. ஒரு பெயர்ச்சொல் வேற்றுமை உருவு இடையில இன். பெரும்பாலும் பாருங்க அந்த வேற்றுமை உருவு சம்மந்தப்படுது தானே இந்த சாரியை இல்லைனா? எதுக்கு வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்படுது பாருங்க. முதலாவது என்னென்ன சாரியைக்கு வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்படுது? அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எந்த சாரியைக்கு வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்படுது பாருங்க. முதலாவதும் பாருங்க சில என்ன சொல்றது அத்து சாரியைக்கும் யூஸ் ஆனிச்சு வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்படுச்சு. அதே போல என்ன சாரியை அற்ற சாரியைக்கும் வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்பட்டுச்சு. அடுத்து இது வந்து சொல்லோட சம்மந்தப்பட்டது, அதுல வரல. அடுத்து என்னது இப்ப பார்த்த இன்சாரியைக்கும் எனது வேற்றுமை உறுப்பு சம்மந்தப்படுது. சரியா? தெளிவா? ஓகே. அப்ப இது ஒரு எம்சிக்யூவா வந்தாலும் சரி, உங்களுக்கு சிறு குறிப்பா வந்தாலும் சரி, உங்களால எழுத முடியுமா எழுத முடியாதா? இதை வச்சு எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்ப இவற்றை விளங்குதா? அப்ப அப்படின்னு நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்ப நல்லா கவனிங்க. சாரி நம்ம வரைவிலக்கணம் எழுத தெரியணும், மேலதி விளக்கம் கொடுக்க தெரியணும், அதுல அமைப்பை ஒன்று ஒன்றா விளக்க தெரியும். முழுமையாக எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வரும். சரி? விளங்குதா? ஓகே. தெளிவா? குரூப் போடுங்களேன். விளங்கல? இந்த டியூட்டர் குரூப்க்கு போட மாட்டீங்களா சார்? உங்களுக்கு தானே டியூட், எல்லாமே உங்களுக்காக தான், எல்லாம் வரும் உங்களுக்கு. சரியா? போட்டுவிடுங்க டியூட் நான் சார். போடுறேன். சரியா? ஓகே. தெளிவு தானே? ஓ சார். ஓகே. பேப்பருக்கு போமா? ஓகே சார். ஓகே. பாருங்க. சாரி இடம்பெற்ற சொல் எது அப்ப? நடந்தனன். அன்சாரி வந்து மூன்றாவது விட. ஓகே. அடுத்ததுக்கு போமா? அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. தற்கால வழக்கில் மரியாதை ஒருமை பொருளில் மாத்திரம் வழங்கும் சொல். மரியாதை ஒருமை பொருள். சரியா? என்ன மரியாதை ஒருமை பொருள்? மரியாதைன்னா என்ன? ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னது? மரியாதைன்னா என்ன? யார் யாருக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்க? நம்மளோட வயது கூடியவர்களுக்கு, நல்ல தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுப்போம். யார் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்? நம்மளோட கீழே வயசுக்கு சின்ன உள்ளவங்களுக்கு, அதே போல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, சரியா அந்த மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டோம். அப்போ இங்க மரியாதை அப்படிங்கிறது வந்து ஒன்று. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அவர் ஒருமையில திட்டாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து அந்த அமைச்சர் வந்து இன்னொரு அமைச்சரை ஒருமையில திட்டாரு. ஒருமையில திட்டாருன்னு என்ன அர்த்தம்? நீ கேட்டிருக்கீங்களா? இந்தியாவில எல்லாம் சொல்லுவாங்க, நியூஸ்ல எல்லாம் ஒருமையில திட்டுறதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருமையில ஏசிட்டாருன்னா கேள்விப்பட்டீங்களா? சொல்ல கேள்விப்பட்டது இல்லாட்டி சொல்லுங்க, நான் சொல்றேன். கேள்விப்பட்டதுல இந்த வாக்கியத்தை இந்த இந்த உரிமையில திடுறதுன்னா, இப்ப நீங்க செஞ்சது பிழை அப்படின்னு நான் சொல்றேன். அதுல மரியாதை குறைச்சல் எதுவும் இருக்கா? அதுல நான் சொல்றது வாக்கியத்துல நீங்க செஞ்சது பிழை சார் அப்படிங்கிற மரியாதை குறைச்சல் இருக்கா? மரியாதை குறைஞ்சிருக்கா? நீங்கள்ங்கல இல்ல.
நீ செஞ்சது பிழை அப்படிங்கும்போது மரியாதை குறைந்திருக்கா இல்லையா? அதான் ஒருமை. ஒருமையில பேசிட்டாருன்னா நீங்கள்ங்கிறது வந்து ஒருமையா பன்மையா? நீங்கள்ங்கிறத சொல் ஒருமையா பன்மையா? சொல்லுங்க. நீங்கள்ங்கிற சொல் ஒருமையா பன்மையா? ஒருமை. ஒருமைன்னு சொல்றீங்க, பன்மைன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி சொல்ல இயலாது. நீங்கள்ங்கிற சொல்ல வச்சு சொல்ல இயலாது இது ஒருமையா பன்மையான்னு. எப்ப சொல்லலாம் இது ஒருமையா பன்மையான்னு? ஒரு வாக்கியத்துல வரும்போது தான் சொல்லலாம். ஆசிரியரே, நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள். இதுல நீங்கள்ங்கிறது ஒருமையா பெண்மையா? பன்மையா? ஒருமை. ஆ, ஒருமை. 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 மாணவர்களே, நீங்களும் அழகாக தான் இருக்கிறீர்கள். இதுல நீங்கள் பன்மை. பன்மை. விளங்குதா? நீங்கள் ஒரு சொல்லுதான். அது வர்ற இடத்துக்கு பொறுத்து தான் அந்த ஒருமையா பன்மையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். விளங்கிச்சா? எனவே அதுதான் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள். இதுல மரியாதை உரிமை அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்ட். மரியாதை உரிமை அப்படின்னு என்னன்னு கேட்டா, அதாவது கல் விகுதி இருக்கு தானே, கல் விகுதி பாருங்க. இந்த கல் விகுதி இருக்கு தானே, கல். இது வந்து என்னது? இந்த விகுதி வந்து என்னத்தை உணர்த்தும்? பன்மை விகுதி. இது பேர் என்ன சொல்றது? பன்மை விகுதி. ஆடு ஆடுகள், மாடு மாடுகள், பன்மை விகுதி. சரியா? எனவே இந்த பன்மை விகுதி வந்தா எல்லாம் பன்மை ஆகிறாது. சொன்ன இந்த நீங்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கல்லுங்கிறது பன்மை விகுதி தான். இந்த பன்மை விகுதி வந்தனாலே என்ன ஆகாது? பன்மை ஆகிறாது. எதன் பொறுத்து அது பன்மையா உரிமையான்னு பார்க்குறோம்? அது தாங்கி வருது இந்த வாக்கியத்தை வச்சு. விளங்கிச்சா? பல அடிப்படையில் நீங்க பாருங்க, தற்கால வழக்கில் மரியாதை ஒருமை பொருளில் மாத்திரம் வழங்கும் சொல். சரியா? மாத்திரம் வழங்கும் சொல். இது தனியா ஒரு சொல்ல தான் போட்டிருக்காங்க. தற்கால வழக்கில் மரியாதை ஒருமை பொருளில் மாத்திரம். அவர் அப்படிங்கும்போது அவர், அவர்கள், நீங்கள், நாங்கள். விடைய போடுங்க முதல்ல, விடைய போடுங்க, விடைய போடுங்க, விடைய போட்டுருங்க முதல்ல. அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். போட்டீங்களா? விடைய போட்டீங்களா பிள்ளைகள்? இருங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே, அதுக்கு நோட்ஸ் தேவையில்லை. நோட்ஸ் இருக்காது, கொஞ்சம் பிறகு நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இப்போ விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இது பண்ணுவோம். சரி, ஓகே. இதில் பாருங்க, நம்ம விளக்கி பார்ப்போம். தற்கால வழக்கில் மரியாதை ஒருமை பொருளில் மாத்திரம் வழங்கும் சொல். விடைய போட்டீங்க எல்லாரும்? சரியா? அவர், அவர்கள், நீங்கள், நாம், இவர்கள். சரியா? அப்ப அவர் அப்படிங்கும்போது அவர்களை யாரை குறிக்குது பிள்ளை?
அவருங்கிறத யார ஒரு ஆளை குறிக்குதா, நிறைய பேரை குறிக்குதா? ஒரு ஆளு ஒரு ஆளை குறிக்குது. மரியாதையா குறிக்குதா, மரியாதை இல்லாம குறிக்குதா? மரியாதை. மரியாதை இல்லாம அவரை சொன்னா எப்படி வரும்? அவர் ஆ, விளங்குதா? அவர்கள் அப்படிங்கும்போது அது என்னது? ஒருமையா பன்மையா? பன்மை சார். அது சொல்லல. அது அதான் சொன்னேனே, ஒருமைன்னு சொல்லலாது, பன்மைன்னு சொல்லலாது. ஏன்? வாக்கியத்தில் வாக்கியத்துல வந்து அவர்கள் கேள. இப்ப உதாரணமா அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள் அப்படிங்கும்போது அது ஒருமையா பன்மையா? ஒருமை. 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 சரியா? அவர்கள் சார் மாணவர்களை பார்த்து சொல்றோம். மாணவர்கள் பாடசாலைக்கு வந்தார்கள், ஆனால் அவர்கள் விரைவாக வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எனவே அந்த அவர்கள் ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மை. அப்ப அவர்கள் வந்து தற்காலத்துல ஒருமையா வரும், பன்மையா வரும் தானே? நீங்கள் தற்காலத்துல ஒருமையா வரும், பன்மையா வருமா வராதா? நீங்கள் அப்படிங்கிறது மாணவர்கள்னு சொல்லும் போது ஏன் பாடசாலைக்கு வரவில்லை பன்மையா வருது. அதிபரே நீங்கள் ஏன் சுற்றுலாவுக்கு வரவில்லைங்கிற ஒருமையா வருது. அப்ப ரெண்டுக்கும் வருது தற்காலத்துல. நாம் சம்பந்தமே இல்லாத சொல்லலாம். நாம் அப்படிங்கிறது மரியாதையோட சம்பந்தப்பட்டதா? இல்ல. இவர்கள் இவர்கள் இல்ல சார். இவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒருமையா பன்மை. பன்மை. ஒருமையா பன்மை அது ரெண்டுக்கும் வருமா? சொல்லுங்க பாப்பா. அதாவது நல்லா யோசிக்கணும். அவர்கள் வந்து ஒருமைக்கு வரும், பன்மைக்கு வரும். இவர்கள் வந்து ரெண்டுக்குமே வருமான்னு கேட்கிறேன். பன்மைக்கு மட்டும் மட்டும்தான் வரும், ஒருமைக்கு வராது. நான் யோசிச்சு பாருங்க. அமைச்சர் அவர்களே சொல்ற மாதிரி அமைச்சர் இவர்களே அப்படின்னு சொல்லலுமா? ஏலாது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் அப்படிங்கிறத நம்ம பன்மைக்கு சொல்லலுமா? அவர் இல்ல சார். மரியாதை தானே, அது மரியாதை தான். அப்ப அத பன்மைக்கு சொல்லலுமா? பன்மை எடுக்கலுமா? அது இல்ல சார். உரிமையா மட்டும்தான் எடுக்கலாம். மரியாதை உரிமையா மட்டும்தானே அவர் எடுக்கலாம். ஓகே. அப்ப தற்கால வழக்கில் மரியாதை ஒருமை பொருளில் மாத்திரம் வழங்கும் சொல்லுது அவர் சார். தெளிவா? இந்த தலைப்பு விளங்கிச்சா? விளங்கிச்சு. ஓகே. அடுத்து பாருங்க. ஆண் பால் பெண் பால் இரண்டிற்கும் பொதுவான விகுதி. ரெண்டுக்கும் பொதுவான விகுதி. விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல. தனம் தந்தனம் தனம் சாலி காரன் சி மதி. ஓகே, பாப்போமா? ஆண் பால் பெண் பால் இரண்டுக்கும் பொதுவான விகுதி. சரியா? தனம் தனம் அது எதோட சம்பந்தப்பட்ட கேள்வின்னு சொல்லுங்க. இது வந்து எதோட சம்பந்தப்பட்ட கேள்வி? என்ன தலைப்போட சம்பந்தப்பட்ட கேள்வி சொல்லுங்க யாராவது. பகுபதம் பகுபதமா சொல்லுங்க யாராவது ஒரு. எந்த தலைப்பு? ஆக்கப்பெயர் படிச்சிருக்கீங்களா? ஆக்கப்பெயர். இதுல உள்ள விகுதி எல்லாமே என்ன விகுதி? ஆக்கப்பெயர் விகுதிகள். தனம் தனம் போட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல்லு உருவாக்குங்க, ஆக்கப்பெயர் உருவாக்குங்க. மூலம் பிளஸ் தனம் என்னது? மூலதனம். வேற அந்த மாதிரி சொல்லுங்க. தனம் பிளஸ் பாக்கியம் தனப்பாக்கியம் அது வருமா?
வராது சார். தனம்னா என்ன? சாதாரணமா தனம்னா என்னது அர்த்தம்? அர்த்த ரீதியா பார்த்தா காசுக்கு தானே தனம், செல்வத்தை தானே தனம்னு சொல்றது. தனம், தானியம், செல்வம், அது சொல். அப்ப விகுதி விகுதியா வரும்போது அது என்னது? கடைசியில அது விகுதியா வரும். அப்ப தனம், மூலதனம் வேற, புத்திசாலித்தனம் வேற. சொல்லுங்க பிள்ளைகள். கெட்டிக்காரத்தனம், மெத்தனம் வருமா? எத்தனும் அதெல்லாம் வராது. தனம். சாலிக்கு சொல்லுங்க. சாலிக்கு அசாத் சாலி. புத்திசாலி. புத்திசாலி. வேற திறமசாலி. திறமைசாலி. வேற காரன். காரன் பால்காரன். வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன். ஓகே. சி. சி முயற்சி. முயல் பிளஸ் சி முயற்சி. மதி. மதி விகுதி வறுமை சொல்லுங்க. வெண்மதி. வெண்மதியா? முயற்சி. நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்ல அந்த வெண்மதியா? வெண்மதி வருமா? வெண்மதி ஆக்க பேரா கூட்டு பேரா? புத்திமதி. மதிங்கிறது நிலவு, அது இல்ல. இந்த மதிங்கிறது ஏற்று பிளஸ் மதி ஏற்றுமதி, புத்தி கூட்டு பிளஸ் மதி பெயர். புத்திமதி. வேற இறக்கு பிளஸ் மதி இறக்குமதி. வேறங்களே சு பிளஸ் மதி சுமதி வருமா? அதெல்லாம் வருமா ஆக்க பேரா? அதெல்லாம் வராது. சரி, அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் பொதுவான விகுதி. ரெண்டுக்கும் பொதுவா சாலி சார். சாலி, புத்திசாலி. ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். ஓகே. அடுத்து போவோம். வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் நெடிலாவதன் மூலம் அதன் வினையுடன் தொடர்புடைய பெயராக கூடிய சொல். பொறி, கெடு, எடு, ஏரி, எழு. விடைய போடுங்க. குழம்புற மாதிரி இருக்கா அந்த கேள்வி? மயக்கம் தரக்கூடிய அளவுல இருக்கா இல்ல தெளிவா விளங்கிச்சா? சொல்லுங்க. மயக்கமா தயக்கமா? சொல்லுங்க. தெளிவாயிடுச்சா கேள்வி? விடைய போடுங்களப்பா. ஓகே. பாருங்க, வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் நெடிலாவதன் மூலம் அந்த வினையுடன் தொடர்புடைய பெயராக கூடிய சொல். யாராவது ஒரு ஆள் விளங்கப்படுத்த என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு? என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க விளங்கிச்சு? விடைய விடுங்களேன். என்ன கேட்டிருக்காங்க விளங்கிச்சா? சொல்லுங்க பிள்ளைகள். அப்பதான் நான் சொல்லலாம். உங்களுக்கு விளங்கிச்சுன்னா விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கலன்னா சொல்லுவேன் நான். விளங்கிச்சா இல்லையா? நான் பேசுறது விளங்குதா இல்லையா? நான் மியூட் பண்ணி எதுவும் பேசிக்கிறேன்னு தெரியல. பாப்போம். இல்லை, அன்மியூட் பண்ணி தான் இருக்கு. விளங்கிச்சா? விளங்கிட்டா? நான் பேசுறது கேட்கல. இந்த கேள்வி விளங்கிட்டான்னு கேட்கிறேன். ஓகே, கவனிங்க.
ஓகே, பாருங்க. வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் பாருங்க. இதுல பொறி, கெடு, எடு, ஏரி, எழுன்னு இருக்கு தானே. அதுல முதலாவது சொல்ல பாருங்க. முதலாவது எழுத்த பாருங்க. எழுத்து பாருங்க. போனால பொறியில போனா குறில், கெடுல கேனா குறில், எடுல ஏனா குறில், ஏரில ஏனா நெடில், ஏழுல ஏனா குறில். சரி, அப்ப அப்ப எது எது வினைச்சொற்கள்? பொறி, கெடு, எடு, எழு எல்லாம் வினைச்சொற்கள். சரியா? அப்ப இது எரியா தான் இருக்கும். இது எழுத்து பிள்ளையா இருக்கும்ல, எரி அப்படியா தான் இருக்கும். ஓகே. வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் நெடிலாவதன் மூலம். அப்ப குறில் இப்ப ஏனா நெடில், நெடிலானா என்ன எழுத்தா மாறும்? ஏ இது நெடில் என்ன? ஏ என்ன? சரியா? போனா விட்டு நெடில் என்ன? போனா சார். ஊன் ஓ. கேனா விட்டு நெடில் கே ஏன் கே. ஏனா விட்டு நெடில் ஏ ஏ. என்ன கேட்டிருக்காங்க? வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் நெடிலாவதன் மூலம் அந்த வினையுடன் தொடர்புடைய பேராக பெயராக பாருங்க. எது விட இப்ப பாருங்க, பொரிய நம்ம நெடிலாக்கணும்னா போரின்னு வரும். ஏதாவது அர்த்தம் தருதா? இல்ல சார். இல்ல. சரியா? ஓகே. கெடு அப்படிங்கிறத நம்ம நெடிலாக்குனா கேடு கேடு கேடுன்னு வரும். எடு அப்படிங்கிறத நெடிலாக்குனா ஏடு ஏடு ஏடுன்னு வரும். ஏரி அப்படி இருக்கு. ஏரினா ஏரின்னு வரும். ஏழுனா ஏழுன்னு வரும். ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? வினைச்சொல்லின் முதலில் உள்ள குறில் நெடிலாதன் மூலம் அந்த வினையுடன் தொடர்புடைய பெயராக கூடிய அப்ப என்ன செய்யணும்? அந்த அதை நெடிலாகனோட பேரா மாறணும். ஆனா எதோட தொடர்புடையதா இருக்கணும்? இந்த அந்த வினையோட வினைச்சொல் விளங்குதா? இங்க பாருங்க. இப்ப எடுன்னு இருக்கு தானே. எடுங்கிறத ஏனாவ நெடிலாக்கிட்டோம்னா ஏடுன்னு மாறிடுது தானே. அது பேரா மாறிடுச்சா? எடு, எடுங்கிறது வினை ஏடா மாறும்போது பேரா மாறிடுச்சா? சார். இது எரியா தான் இருக்கும். எரி அப்படிங்கிறத நம்ம நெடிலா மாத்த ஏரி, ஏரினா அது பேரா மாறிடுச்சா? ஏரினா ஏரிக்கரை மாறிடுச்சு தானே. ம். ஓ மாறிடுச்சு. எழு அப்படிங்கிறத நம்ம நெடிலாக்குனா ஏழுன்னு மாறும். அது பேரா ஆயிடுச்சு தானே. ம். நல்லா கவனிங்க. அப்ப வினைச்சொல்லின் முதலில் உள்ள கூறில் நெடிலாவது மூலம் அந்த வினையுடன் தொடர்பு படுதான்னு பார்க்கணும். இப்ப எடு அப்படிங்கிற சொல்லுக்கும் ஏடுங்கிற சொல்லுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல சம்பந்தம் சார். இருக்கா? இல்ல. இல்ல சார். அப்படிங்கிறதுக்கும் ஏரிங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். எழு ஏழுங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். இல்ல ஆனா கெடுங்கிறதுக்கும் கேடுங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? கெடுனா கெட்டு போறது. கெடு கெடு அப்படின்னா கெட்டு போறது. எனவே அந்த கெடுவதன் மூலமாக வரக்கூடியதுதான் துன்பம். துன்பத்துக்கு இன்னொரு பேர் கேடு சொல்லனா கேடு சார். கேடு கேடு விளைவிக்கும். அப்ப விளங்குதா? அப்ப கெடுங்கிற அந்த வினை குறில் நெடிலாதன் மூலம் கேடா மாறுது. எனவே அந்த கேடு ஒரு பெயர் சொல்லா வருது. அந்த பெயர் சொல் இந்த கெடு, அந்த கெடுகின்ற வினையோட தொடர்புடையதா இருக்கு. விளங்கிச்சா? சார். இப்படி யோசிச்சீங்களா? அந்த கேள்வி இப்படி யோசிச்சீங்களா இல்ல எப்படி யோசிச்சீங்க? சரியா எல்லாருக்கும் இந்த விட? சரி சார். சார். இப்ப தெளிவா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போமா? சரி. அடுத்த கேள்விக்கான விடையை போடுங்க பாப்போம். வினையால் அணையும் பெயர் இடம்பெற்ற வாக்கியம். அஞ்சாவது. ஓகே. இதெல்லாம் படிப்போம் பிள்ளைகள். தனித்தனியா படிப்போம் நம்ம தியரி கிளாஸ் வரும்போது. ஓகே. விடை போட்டீங்களா? போட்டாச்சு சார். ஓகே. வினையால் அணையும் பெயர் இடம்பெற்ற வாக்கியம். சரி, வினையால் அணையும் பெயர் என்ன பிள்ளைகள்? என்ன வினையால் அணையும் பெயர்? முற்று பெறாமல
உங்களுக்கு கேட்டாங்க சிறு குறிப்புல வினையால் அணையும் பேர்னா என்ன அப்படின்ட்டு எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க, யாரும் சொன்னீங்களே சொல்லுங்க. வினை சொல் வந்து முற்று பெறாமல் பதிலே. வினைச்சொல் வந்து முற்று பெறாமல் வருது. ஓகே, வேற ம் கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வினையால் அணையும் பெயர்கள். சரி, அப்ப நம்ம அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, ஒரு ஒரு இது நம்ம பார்க்கும்போது, ஒரு தலைப்பை பார்க்கும்போது அது பேருக்குள்ளே விட இருக்கும். பேருக்குள்ளே விட இருக்கும். பாருங்க, வினையால், சொல்லுங்க, வினையால் அணையும் பெயர். அணைதல் என்ன? இல்லாம போதல். ஒரு விளக்கை ஏத்துறோம், திரும்ப அணைக்கிறோம். அந்த இடத்துல இப்ப என்னது, அந்த விளக்கோட ஒளி இல்லாம போயிச்சா இல்லையா? இல்லாம போறது அணைதல்ங்கிறது. அப்ப வினையின் காரணமாக அணைகின்ற பெயர் தான் வினையால் அணையும் பெயர். எப்படி? ஒரு வினையின் காரணமாக அணைகின்ற பெயர் தான் வினையால் அணையும் பெயர். கவனிங்க, இப்படி முதல்ல வந்து நம்ம உதாரணம் பார்த்துருவோம். உதாரணமா இப்ப குமார் அப்படின்னு இருக்கு. குமார் வந்தான். ஓகே, குமார் வந்தான். இதுல பெயர் சொல் எது பிள்ளைகள்? குமார். குமார் சார். வினை எது? வந்தான். குமார் வந்தான் தானே? ஓகே. குமாருங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் வாராரு. ஓகே. இப்ப இதுல யார் இருக்கா? பேர் ஒன்று சொல்லுங்க. யார் இங்க? சுபாஷினி. சுபாஷினி வீட்டுக்கு ஒருத்தர் வாராரு. யார் அப்படின்னு கேட்டா அவர் குமாருங்கிற ஒருத்தர் வாராரு வீட்டுக்கு. சுபாஷினி மட்டும் தான் வீட்டில் இருக்கு. அப்போ சுபாஷினி வந்து சொல்றாரு, உங்க அப்பா எங்க அப்படின்ட்டு. சுபாஷினி சொல்றது, அவர் வெளியே போயிட்டாரு, வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. ஓகே. அப்போ அவர் போயிட்டாரு. அப்போ சுபாஷினி மட்டும் இருக்கு. அப்போ சுபாஷினி வீட்டில் இருக்கும்போது அவங்க அப்பா திரும்ப வந்து கேட்குறாரு, யாராச்சும் என்ன தேடி வந்தாங்களா அப்படின்ட்டு. ஆமா. யாரு? குமார். எங்க அவன்? வந்தவன் சென்று விட்டான். வந்த குமார் சென்று விட்டான்னு சொல்லல. என்னன்னு சொல்லுது? சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருக்கணும்? குமார் வந்தான், வந்த குமார் சென்று விட்டான் தானே சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருக்கணும். அதனே உலக வழக்கம், அதனே நிலை நியதி, அதனே அப்படி தானே சொல்லியிருக்கணும். வந்த குமார் சென்று விட்டார்னு சொல்லியிருக்கணும். என்னன்னு சொல்லுது? வந்தவன். அவன்னு சொல்லுது. வந்த பிளஸ் அவன் சேர்த்து எழுதுனா வந்தவன். வந்தவன். இந்த அவன் எவன்? இந்த குமாருங்கிறவன். இல்லைங்கதா? அப்போ குமார் வந்தான் அப்படிங்கும்போது ஒரு தனியா ஒரு ஒரு சொற்றொடரா ஒரு வாக்கியமா இருக்கும்போது குமாருங்கிற பேருக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கா? சேதாரம் வந்திருக்கா குமாருக்கு? இல்ல. வந்தானுங்கிற ஒரு வினைக்கு ஏதாவது சேதாரம் இருக்கா தனித்தனியா வரும்போது, ஒரு வாக்கியமா வரும்போது? இல்ல. இல்ல. ஆனால் இத நம்ம என்ன செய்யறோம்? வினையால் அணையும் பேரா மாத்தும் போது, அதாவது இந்த வந்த ஒரு பெயர் சொல்லா மாத்தும் போது, ரெண்டையும் சேர்த்து ஒரு 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 பெயர் சொல்லா மாத்தும் போது, இது தனி ஒரு பெயர் சொல், இது தனி ஒரு வினைச்சொல், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு பெயர் சொல்லா மாத்தும் போது நடக்கிற விஷயம் தான் இது. எனக்குதா? இங்க பாருங்க, இங்க வந்த அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா, இந்த வந்தான் அப்படிங்கிறது இந்த எச்சம் தானே. வந்தான்ங்கிறது முற்று, வந்தங்கிறது எச்சம். என்ன எச்சம்? பெயர் எச்சம். சரியா? பேர். இந்த அவனுங்கிறது வந்து என்னது? இந்த குமார் அப்படிங்கிறதுக்கான மாற்று பேர் தான் இந்த அவன். விளங்கிச்சா? ஓகே. இந்த வந்தான் அப்படிங்கிற வினைமுற்றின்ற எச்சம் தான் வந்த. இந்த குமார் என்கின்ற பெயர் சொல்லின்ற மாற்று பேர் தான் அவன். சரியா? இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இந்த வந்தான் அப்படிங்கும்போது இந்த குமாருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல. ஆனா இந்த வந்தான் வந்து எச்சமா மாறும்போது, இந்த இந்த எச்ச வினையின் காரணமாக, இந்த எச்ச வினையின் காரணமாக, இந்த வினையின் காரணமாக இந்த குமார் அணைந்து விட்டார், இல்லாமல் போய்விட்டார். எனவே இந்த இல்லாமல் போன குமாருக்கு பதிலாக அதன் மாற்று பெயரான அவன் இங்கு வந்திருக்கிறது. அவன். எனவே இந்த வினையின் எச்ச வினையின் காரணமாக அணைகின்ற பெயர்தான் என்னது? வினையால் அணையும் பெயர். தெளிவாயிடுச்சா? விளங்கி சார். வந்தவன் மட்டுமல்ல, வந்தவள்,
வந்தாது. வந்தாதுன்னா அது தொழிற்பெயர்லயே வரும். அது நம்ம தொழிற்பெயர் படிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நான் விளக்குறேன். சரியா? விளங்குதா? வந்தவற்றை. இப்போ இது வந்தவற்றைன்னா இப்போ உதாரணமா ஆடுகள் தோட்டத்திற்கு வந்தன. ஆடுகள் தோட்டத்துக்கு வந்தன. ஆடுகள் வந்தன. ஆடுகள் வந்தன. வந்தவற்றை விரட்டினேன். வந்தவற்றை விரட்டினேன். அது பிரிச்சா வந்த அவற்றை தான் வந்தவற்றை. அப்ப வந்த அவற்றை, அந்த அவற்றை எவற்றை அது எது? ஆடுகள். ஆடுகள் மாற்று பெயர் தானே அவற்றை. விளங்குதா? விளங்குதா? அப்ப உங்களுக்கு அந்த வந்தவன் அப்ப அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இப்ப இதுவும் வரும். இது வந்து சாதாரணமா நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவு. இப்ப இப்படி வைங்களேன். இப்ப பெற்றோர். பெற்றோர். அதே மாதிரி கற்றவர்கள். இது வினையாளனின் பேர் தான். பெற்றோர் ஏன் வினையாளனின் பேர்? பெற்ற ஓர். பெற்ற ஓர் பிரிச்சோம்னா பெற்றனா பெற்றவர்கள். பெற்ற ஓர்னா யாரு? யார் பெற்றிருப்பா? யார பெற்றோர்னு சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுல உள்ளவங்க. யார பெற்றோர்னு சொல்லுவோம்? அம்மா அப்பாவும் சரி. அம்மா நம்மட அம்மாவையும் அப்பாவையும். அந்த அந்த ஓர் வந்து தாயும் தந்தையும். அப்ப பெற்ற தாயும் தந்தையும் தான். அந்த தாயும் தந்தையும் தான் அந்த ஓர் அப்படிங்கிற அந்த அந்த பேர் அந்த சொல்லுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கு. பெற்ற ஓர். கற்ற ஓர். ஓர் யார்? கற்றது யாரு? கற்ற ஆசிரியர்களா இருக்கலாம், அல்லது கற்ற சான்றோர்களா இருக்கலாம். அந்த ஓருக்குள்ள யார் இருக்கான்னு கேட்டா அந்த சான்றோர்கள். கற்றோர், மற்றோர், பெற்றோர், வந்த அவற்றை, வந்த அவர்கள். சரியா? வந்த அதை, வந்ததை, வந்த அதை, அதெல்லாம் வரும். அது வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி பார்க்கணும். தொழிற்பெயரை பார்த்து இன்னும் தெளிவாயிரும். ஏன்னா உங்களுக்கு தொழிற்பெயரையும் வினையாளனையும் பேரும் போட்டு தான் உங்களுக்கு குழப்புவாங்க. விளங்கிச்சா? ஓகே. இது வந்து பருமட்டம் நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவுல உதாரணமா சொன்னது. ஆனா வரைவிலக்கணம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டா வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரியும் கர்த்தாவையும் உணர்த்தும் பெயர் வினையாளனையும் பெயர். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. வினையடியாக பிறந்து வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினைப்புரிய கருத்தாவையும் வெரி குட். இப்ப வினையடியா பிறக்குமா? யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இந்த வினையாளன் தொழிற்பெயரும் இப்படி வைங்களே. இப்படி இப்போ ஒரு ஆண்னா ஆணா இருக்கணும், பெண்ணுனா பெண்ணா இருக்கணும். ரெண்டுக்கு நடுவுல நின்னா ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதானே? அந்த மாதிரிதான் இது. பெயர் சொல்ல பெயர் சொல்ல இருக்கணும், வினை சொல்ல வினை சொல்ல இருக்கும். இது ரெண்டும் பெயர் சொல்ற பண்பும் இருக்கும், இதுல வினை சொல்ற பண்புகளும் இருக்கும். இப்ப பாருங்க, வினை இது வந்து பெயருட வகையா வினையுட வகை? வினையாளனின் பெயர் பெயர் சொல்லின் வகைக்குள்ள வருதா, வினை சொல்லின் வகைக்குள்ள வருதா? வினையாளனின் பேர் வினைச்சொல்ற வகைக்குள்ள வருதா? பேரே வினையாளனின் பெயர் பெயர் சொல் வகைக்குள்ள வருது. கவனிங்க. வினையாளனின் பேர் பெயர் சொல் வகைக்குள்ள வருது. ஓகே, கவனிங்க. ஆனா வரைவிலக்கணம் எங்க தோங்குதுன்னு பாருங்களேன். எதா பிறக்குது? அது வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரியும் கர்த்தாவையும் உணர்த்தும் பேர் வினையாளனின் பேர். பாருங்க, வந்தவன் அப்படிங்கிறதுல வினையடி எதுன்னு கேட்டா வாங்கிறது வினையடி. சரியா? அப்ப வாங்கிறது ஒரு 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 வினைய குறிக்குது. வருதல்ங்கிற வினைய குறிக்குதா இல்லையா? வா. வந்தவன் அப்படிங்கும்போது என்ன காலத்தை குறிக்குது? வந்தவன், வருகின்றவன். என்ன காலம்? காலத்தை குறிக்குதா இல்லையா? வந்தவன் என்னது? இறந்த காலம். வருகின்றவன் நிகழ்காலம். குறிக்குதா? காலத்தை குறிக்குதா இல்லையா? வினை புரியும் கர்த்தாவை குறிக்குதா இல்லையா? வந்த அவன் எவன்? யாரோ ஒருத்தர் இருப்பான் தானே? குமாரோ ராஜாவோ ஒருத்தர் இருப்பான் தானே? கர்த்தா இருக்காரு தானே? விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதுதான் என்னன்னு கேட்டா அந்த வரைவிலக்கணம். சரியா? அப்ப வினையடியாக பிறந்து வினையையும் கர்த்தாவையும் காலத்தையும் வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரியும் கர்த்தாவையும் உணர்த்தும் பெயர் தானது வினையாளனையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? வினையாளனை பெயர்கள் தற்கால தமிழில் பின்வரும் அமைப்பை கொண்டுள்ளன. சொன்னேன் முதல்ல அமைப்பை பார்த்தா வினையடி கால இடைநிலை படக்கிடப்பெயர். இந்த பாருங்க, வினையடி கால இடைநிலை படக்கிடப்பெயர். வினையடி கால இடைநிலை இந்த இந்தித் படக்கிடப்பெயர். பாருங்க, அந்த அமைப்பு ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. பாருங்க, வினையடி வா, இந்தித் கால இடைநிலை, அவனுங்கிறது வந்து படக்கிடப்பெயர்.
இந்த வந்தவர்கள் அதே மாதிரி தான் வந்தவள் வந்தவை எல்லாமே வரும். தெளிவாயிடுச்சா? ஓ சார். நீ மறக்குமா வினையாளனை பேர்? இல்ல மறக்குமா சார். நெஞ்சம்? இல்ல. ஓகே. அடுத்து எதிர்மறை வினையாளனின் பேர்னு ஒன்று இருக்கு. எதிர்மறை வினையாளன் நெகட்டிவா. இப்போ வந்தவன்னா நெகட்டிவா சொன்னா வராதவன், சென்றவன்னா நெகட்டிவா சொன்னா செல்லாதவன், இந்த செய்யாதவன், இதெல்லாம் வரும். அதோட அமைப்பு வேற. எப்படி வினையடி எதிர்மறை, அதுல ஒரு கால இடைநிலை முதல்ல கால இடைநிலை இது வந்து எதிர்மறை இடைநிலை வரும். செய் பிளஸ் ஆத் பிளஸ் அவன் செய்யாதவன், செய் பிளஸ் ஆத் பிளஸ் அது செய்யாதது, அப்படி வரும். சரியா? இதுதான் பிள்ளைகள் வினையாளனையும் பேர். தெளிவாயிடுச்சா? ஓ சார். ஓகே. அப்ப இதான் விஷயம். வினையாளனையும் பெயர் பெற்ற வாக்கியம். மண்டபத்தில் கூடியிருந்த இளைஞர்கள் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். இதுல வினையாளன் பேர் இருக்கா? இல்ல சார். வினையாளன் அவர்களது சிரிப்பு பெரும் அட்டகாசமாக இருந்தது. ஏதாச்சும் இருக்கா? இல்ல இல்ல சார். சார். அது சூழலின் அமைதியை பெரிதும் குலைத்தது. இருக்கா? இல்ல சார். இல்ல. அவர்களது நடத்தையால் பலரும் எரிச்சலுற்றார்கள். இதுல இருக்கா? இல்ல சார். இல்ல. சிரித்து கொண்டிருந்தவர்களால் அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருக்கா? இருக்கு சார். இருக்கு. எங்க இருக்கு? கொண்டிருந்தவர்களால். கொண்டிருந்த அவர்கள் எவர்கள்? அந்த அவர்கள் எவர்கள்? சிரித்துக் கொண்டிருந்த. மேல இருந்து வாங்க. யாரு? முதலாவது கேள்வியில பாருங்க இருக்கு. யாருன்ட்டு சிரிச்சது யாருன்ட்டு? இளைஞர்கள் சார். அந்த அவர்கள் யாரு? இளைஞர்கள். எனவே அந்த இளைஞர்களோட மாற்று பெயர் தான் என்னது? அவர்கள். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம் இன்னைக்கு? 1 2 3 4 5 5 கேள்வி பார்த்துருக்கோம். 5க்கு நீங்க எத்தனை போடுங்க? உண்மையை போடுங்க பாப்போம். 5க்கு நீங்க எத்தனை? அப்பதான் உங்களோட மதிப்பீடு செய்யல. எனக்கு உண்மையை போடுங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் கொடுக்கணும்னு எனக்கு தெரிய வரும். போடுங்க. ஒரு ஆள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. மற்ற ஆக்கள் போடுங்க. போடுறீங்களா? சரி சரி. ஓகே. அப்ப 5க்கு 5 ஒரு ஆள் மட்டும்தான். மற்ற ஆக்கள் 5க்கு 4. ஓகே. இனி இந்த தலைப்புகள் நம்ம என்னென்ன தலைப்புகள் பார்த்தோம்? அந்த தலைப்புகள் எல்லாமே இனி ஒரு கேள்வியா கட்டாயம் வரும். இந்த மாதிரி தலைப்புகள் தான் வரும் அடிக்கடி. சரி. அப்ப 5 தலைப்புகளை வேற ஒரு 5 கேள்வி வந்து உங்களால செய்ய முடியுமா? இருக்குமா? நீ அப்ப உங்களுக்கு அதான் சக்சஸ் நம்மட. சரி. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைய கிளாஸை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். பெரும்பாலும் நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ்ன்னு போட்டு 4ஆம் நம்ம வந்து நம்மளோட செமினாரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சரியா? அதுக்கு நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் ஓகே பண்ணணும். சார். உங்களோட நண்பர்களுக்கு உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. சரியா? கொஞ்சம் அப்படிங்க. வெயிட் 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 வெயிட்